Honorோட Magic Vs3 லான்ச் ஆகையில வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஸ்லிமெஸ்ட் ஃபோல்டபுளாக லான்ச் ஆச்சு. இப்போ அந்த ஸ்பாட் மீமிக்ஸ் ஃபோல்ட் 4க்கு போயிடுச்சு. பட் எனிவேஸ் Honorோட ஃப்ளாக்ஷிப் ஃபோல்டபுளாக இல்லாட்டி கூட இந்த Magic Vs3 ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனாக இருக்குது. ஸோ இதில் அப்படியே தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதை தான் அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ் வீடியோ போகிறோம். ஸோ இதுதான் Honor Magic Vs3யோட பிளாக் பாக்ஸ் 12256Q நான் வாங்கியிருக்கிறது. இதுதான் பேஸ் வேரியண்ட். பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் லிப் ஓப்பன் ஆகுது. நைஸ் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது. கைஸ் இப்போ நான் கடைசியாக ஒரு Honor ஃபோன் கவர் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. ரீசெண்டாக நிறைய பேர் Honor பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் சரி இந்த ஃபோனை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். கையில் இங்கே பிக்கப் பண்ணையிலேயே ரொம்ப ஸ்லீக்கான ஃபீல் இருக்குது. நல்லா பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஃபோனை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கூட டிப்பிக்கலாக ஃபோல்டபுள்ஸில் நம்மளுக்கு இருக்கிற அந்த திக் ஃபீல் இங்கே இல்லை. இது காரணம் ஓப்பனாக இருக்கையில் இந்த ஃபோனோட திக்னஸ் வெறும் 4.8 மில்லிமீட்டர்ஸ் தான். ஃபோல்ட் பண்ணையில் 10.1. அவங்க ஆஃபர் பண்ணுற ஒயிட் ஸ்கியூவும் இதே தான். பட் பிளாக் ஸ்கியூ இதோட ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ Vs3 ரொம்பவே ஒரு ஸ்லீக்கான ஃபோன். எனிவேஸ் நம்ம அன்பாக்சிங் முடிப்போமே. அடுத்து ஒரு USB Type-C to Type-A கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட 66 வாட் Honor சூப்பர் சார்ஜர், சிம் இஜெக்டர் டூல், சில ரெகுலர் லீஃப்லெட்ஸ், ஃபைனலாக ஒரு ஹார்ட் ஷெல் கேஸ். இது ரெகுலரான ஃபோல்டபுள் கேஸோட கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. பேக்கில் வீகன் லெதர் ஃபினிஷ் இருக்குது. ஸோ grip கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு கிக் ஸ்டாண்ட் இருக்குது கன்வீனியன்ஸ்க்காக. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா ஹிஞ்சுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது யூஸ்வலாக நல்ல விஷயம் தான். பட் ரியர் செல்ஃபி ஷூட் பண்ணையில் டிஸ்பிளேயை கொஞ்சம் கவர் பண்ணும். சில நேரம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட் தான். ஏன்னா Magic V2க்கு ரொம்ப சிமிலரான டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ். அதே 5000 mAh பேட்டரி. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. 50 வாட்ஸ் வரைக்கும் ப்ரொப்ரைட்ரி. ஸோ பில்டுன்னு பார்த்தீங்கன்னா Vs3ல இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பரியாக இருக்குது. பட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணல. இப்போ லெஃப்ட்டில் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர், USB Type-C போர்ட் 3.2 டிஸ்பிளே அவுட்டோட ஒரு மைக்ரோஃபோன், அப்புறம் சிம் ட்ரே பாட்டமில் இருக்குது. ஸோ இங்கே 2 நானோ சிம்ஸ் யூஸ் பண்ணலாம். ரைட்டில் பவர் பட்டன், இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பில்ட்டுனாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருந்தது. குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. டாப்பில் இன்னொரு ஸ்பீக்கர், இன்னொரு மைக்ரோஃபோன், அப்புறம் ஒரு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனில் 2 டிஸ்பிளேஸுமே OLED தான். முதல்ல கவர் டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இது 6.43 inches 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, LTPO OLED பேனல், கிட்டத்தட்ட Full HD+ ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ். Honor HDR-க்கு பிரைட்னஸ் பீக் 2500 nitsன்னு கிளைம் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கையில் 1500 nitsக்கு மேலே போச்சு. இப்போ உள்ள ஒரு 7.92 inch பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரீஸ் மினிமலாக இருந்துச்சு. ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இல்லை. இந்த டிஸ்பிளேக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ 9.78/9. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் டிஸ்பிளே. ரெசல்யூஷன் 2344/2156. இதுவும் ஒரு 120 Hz LTPO OLED பேனல். பிரைட்னஸ் கிளைம் இங்கே 1600 nits HDR-க்கு. என்னோடய டெஸ்டிங்கில் 1000 nitsக்கு மேலே அவுட்புட் பண்ணுச்சு. 2 பேனல்ஸ்லையுமே 3840 Hz PWM டிமிங் இருக்குது லோ லைட்டில். ஸோ வீடியோஸ் பார்க்குறதுக்கு, புக்ஸ் படிக்கிறதுக்கு, கேம்ஸ் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு. ஸ்பீக்கர்ஸும் நல்லா லவுடாக இருந்தது. ஐஃபோனோட பெட்டர்னு சொல்ல, பட் கேளுங்க ஒரு கம்பேரிசனுக்கு. இப்போ ஃபோல்டபுள்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் மல்டி டாஸ்கிங். Honor அதை இங்கே நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஆப்ஸ் சைட் பை சைட் ரன் பண்ண முடியும். ஈஸியாக ஸ்வாப் பண்ணலாம். ஆப்ஸை ஃப்ளோட்டிங் விண்டோஸில் ரன் பண்ணலாம். சைட்ஸில் பின் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஈஸியாக இருக்குது. Honor இங்கே இன்னொரு ஃபீச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க, பேரலல் ஸ்பேஸ். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒர்க்குக்குன்னு தனியாக டோட்டலாக ஒரு செட் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரே ஆப்போட 2 இன்ஸ்டன்சஸை சைட் பை சைட் ரன் பண்ணனாலும் பண்ணலாம். நல்லா இருக்குல்ல? ஸோ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இது Honorோட Magic OS 8 Android 14க்கு மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. இன்டர்ஃபேஸ் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்தது. இப்போ ஏதாவது ஒரு ஆப் லான்ச் பண்ணல இந்த மாதிரி பிளாக் பார்ஸோட லான்ச் ஆச்சுன்னா கீழே இந்த ஐக்கானை டேப் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் மோட் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவாக செட்டிங்ஸில் ஆப் ஸ்கேலிங் மெனுக்கு போனீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஆப்பும் இன்டர்னல் டிஸ்பிளேல எப்படி ரன் ஆகணுங்கிறத நம்ம செட் பண்ண முடியும். மற்ற பிரான்ச் மாதிரியே Honorரும் கேம் டூல்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ கேம் விளையாடிட்டு இருக்கையில் டக்குன்னு செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணும்னா
கேமிங் பற்றி பேசையில் மேஜிக் VS3 கேமிங்க்கு நல்ல ஆப்ஷன்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு ஃபார்ம் ஃபேக்டர் ஸ்லீக்காக இருக்கையில் ஹீட்டிங் த்ராட்லிங் நம்ம எதிர்பார்க்குறது தான். VS3ல் Snapdragon 8 Gen 2 கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கையில் இந்த சிப்போட பர்ஃபார்மன்ஸ் 50% ட்ராப் ஆச்சு. அதுவும் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டோட எண்டில் இல்லை, வெறும் 3 நிமிஷத்துலேயே. பட் ஆனாலும் ரொம்ப இன்டென்சிவாக இல்லாத கேம்ஸ் விளையாடினீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. கேமராவை சுற்றி உள்ள ஏரியாஸ் கொஞ்சம் சூடாச்சு. கேமராஸ் பற்றி பேசையில் பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சல்ஸ் 1/1.56 இன்ச் சென்சர் f1.9 லென்ஸோட பேரா இருக்குது OISோட. இமேஜஸ் நல்லா தான் இருந்தது. அந்த ப்ராசஸிங் எஸ்பெஷலி டைனாமிக் ரேஞ்ச்னு வரையில் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பனிங் இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு, அட்லீஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். லோ லைட்டில் ஹைலைட் செப்ரேஷன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த சைன் போர்ட்ஸை பாருங்களேன், அந்த லைட் ப்ளோ அவுட் ஆகாமல் இருக்குது. இமேஜஸ் மற்றபடி க்ளீனாக லோ நாய்ஸ் லெவல்ஸோடு இருந்தது. செகண்டரி 40 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், இதுவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் ப்ரைமரியோட பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணல, அது ஒரு சின்ன நெகட்டிவ். ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஸோ மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். பட் ஆப் கொஞ்சம் அப்பப்போ மக்கர் பண்ணிச்சு. ஸோ மேக்ரோ மோட் ஈஸியாக ஸ்விட்ச் ஆகலை. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நல்லா மேக்ரோஸ் எடுக்க முடியும். மூணாவது ஒரு 8 மெகா பிக்சல் சென்சர், இதில் 5x ஆப்டிக்கல் ஜூம் ஷாட்ஸ் எடுக்கலாம். இங்கேயும் OIS இருக்குது. ரிசல்ட்ஸ் ஓகே, சில நேரம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. பட் 10x வரைக்கும் ரிசல்ட்ஸ் யூஸபிள்னு சொல்லலாம். 50x வரைக்கும் ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஷாட்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. போர்ட்ரேட்ஸ்க்கு இந்த 5x நல்லா இருந்துச்சு. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பட் வீடியோ இந்த ஃபோனில் ஒரு பெரிய பாசிட்டிவ் கிடையாது. ஃபுட்டேஜ் திருப்பியும் ஓவர் ஷார்ப்பண்டாக இருக்குது. சேச்சுரேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. மற்ற ஃபோன்ஸை விட்டுருங்க, இந்த ஃபோனோட செல்ஃபி கேமராவில் எடுத்த வீடியோஸுடைய கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா அந்த சேச்சுரேஷன் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? செல்ஃபி கேமராஸாலையும் 4K ஷூட் பண்ண முடியும் 30 FPS வரைக்கும். ஸோ செல்ஃபீஸ்க்கு 2 16 மெகா பிக்சல் கேமராஸ் 2 டிஸ்பிளேலையும் ஹோல் பஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜஸில் அந்த சேச்சுரேஷன் பூஸ்ட் இல்லை, ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் ஆக்யூரேட்டாக இருந்தது. டீட்டெயிலும் ஓகே. ஃபோல்டபுள் ஃபோனுங்கிறதுனால ரியல் கேமரா வச்சும் செல்ஃபி எடுக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபோனை கையில் பிடிச்சி எடுக்க வேண்டியிருக்கும். அதை பற்றி பேசையில் ரியல் செல்ஃபிஸ் ஷூட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன் எனக்கு கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக பட்டுச்சு, நல்லா இருக்குது. ஸோ இதுதான் Honor Magic VS3. இந்த ஃபோன் சைனாவில் 7000 யுவானுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $960 இல்லை 80,000 ரூபா. ஸோ இந்த ரேட்டுக்கு மேஜிக் VS3 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஃபோல்டபுள் மாதிரி தெரியுது. ஃப்ளாக்ஷிப் V3யோட 2000 யுவான் கம்மியான விலைக்கு ஸ்லீக்கான ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபோனில் உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ், வயர்லெஸ் சார்ஜிங், பேரலல் ஸ்பேஸ், டீஃபோக்கஸ், ஐ ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது. இந்த அப்ரோச் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கம்மியான ஸ்பெக்ஸோட ஒரு ஃபோல்டபுள், கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.